மக்கள் செல்வன். நமது செல்வம் தான் மக்கள் செல்வம். மூளை பெரிய பெரிய மூளை. ஆமா, நம்மளெல்லாம் உலகத்துக்கே தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக மக்கள் செல்வம் அது கேமராமேன் இளையராஜா அவர்களுக்கு பொன்னடை பொத்தப்படுகிறது. அங்க போட்டு ஒளி அண்ட் ஒளி சே சுபா அவர்களுக்கு எல்லாம் மக்கள் செல்வம் ஆளுதான். அவர் 50 ஆளை கூட இறக்கிட்டாரு. ஆமா. ஜி காவிய தர்ஷினி கும்மி பாட்டு முளப்பாரி கிராமிய கலை இப்பொழுது வில்லிசை தலைமை பாடகர் பிகாம் படித்த பிள்ளை ரொம்ப சிறப்பாக இந்த வில்லுப்பாட்டை பாடினார்கள். நான் எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்வது அவர்களுடைய திறமை. 3 நாள் ஏற்கனவே உங்கள் கும்மிப்பாட்டு 9 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அவள் மாணவி. எங்கள் ஊர் பகவதியம்மன் கோயிலில் முதல்ல முளப்பாரி கும்மிப்பாட்டு 3 மாணவிகளுமே எனக்கு பாடி கும்மிப்பாட்டு முத ஆரம்பித்தார்கள். அப்போவே என்னை குருநாதராக ஏற்றுக்கொண்டு என்றாவது ஒரு நாள் நான் வில்லு மேடையில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சின்ன வயசுல 11ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவளுக்கு ஆசை உண்டு. உனக்குன்னு ஒரு நேரம் வர அப்போ கற்றுக்கொள்ளலாம் என்று நான் தான் பொறுமையாக அவளை வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது 3 நாளைக்குள் நான் எழுதி கொடுத்த கதைகளை 1 வாரத்துக்குள் கற்று 3 நாளைக்குள் படித்து விட்டார். எவ்வளவுதான் குருநாதர் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்வது அவர்களுடைய திறமையினால் தான் வெளிவருகிறது. ஆராத கண்ணி அங்கமெல்லாம் சோர வேண்டும் ஆதிசக்தி பார்வதியோ அண்ணனான கோபாலனை சக்தியவா அழைக்காளே அண்ணா அண்ணா கோபாலோ அலைகடலில் சயனம் செய்யும் அச்சுதனே கோபாலே பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சை மாலை வாருமை கூட பிறக்கலையோ அண்ணாவே கோபாலா கூட்டு பாலும் உங்களையோ ஒன்னா பிறக்கலையோ அண்ணாவே கோபாலா நானும் ஒரு கிண்ணத்தில் அருந்தலையோ ஒரு கிண்ணத்திலா ஆதிசக்தி பார்வதியால் பெருமான் கோபாலக்கண்ணன் அண்ணனை அழைத்து உடனே பெருமாள் வந்தாரு. பெருமாள் ஞான கண்ணாலே பார்த்தார். ஆமா, ஞான கண்ணாலே பார்த்து அலை கடலுமே பொங்கி வரும் அளவிற்கு யார் அழுகிறார்கள் என்று பார்க்கும்போது பெருமாள் வந்து உடனே ஓடோடி பச்சை கால் கருட நேரி எம்பெருமான் கோபாலக்கண்ணன் ஓடோடி வந்து தங்கையினோட அழுகுரலை கேட்டாள். சொல்லி ஆதிசக்தி பார்வதியால் பகவானை பார்த்து நீட்டின கால் மடக்கல முடியல அவ அழுகுதாளேன்னு சொல்லி நம்ம தங்க ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாளே அண்ணா பகவானே. உங்களோட மைத்துனர் என் பெருமான் சிவபெருமான் இல்லாத காரணத்தினால ஒரு வாராச்சு அவன் அக்கினி அரக்கனால அவருக்கு எதுவும் அழிவு வந்திருக்குமே என்று சொல்லி அண்ணா கோபாலா ஏ கண்ணா ஆண்டவனை இழந்து இந்த ஆதிசக்தி இருக்கலாமோ கொண்டவனை இழந்து இந்த கோமதியா இருக்கலாமா அண்ணா கோபாலா ஏ கண்ணா என் ஆண்டவன் உங்க என் அத்தான் பகவான் வரல சொல்லலாம் எங்க இருந்தாலும் 8 நாளைக்குள்ளுக்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அண்ணா. என் அத்தான் கோபால இல்லாட்டி உன் தங்க மாவிளப்பேன் பூ விளப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் அண்ணா. நாக்க புடுங்கிடுவேன் நல்லுரையும் மாச்சிடுவேன். ஏ தங்க நீ எதுவும் கவலைப்படாத. அத்தா எங்க இருந்தாலும் நான் குடும்பிய பிடிச்சு இழுத்துட்டு வரேன். எல்லாம் பிடிக்க வேண்டாம், பொத்தனாக்கல கூட்டிட்டு வாங்க, அவருக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லி இப்படியே போனா அரக்க நம்மளை எரிச்சிருவான்னு சொல்லி அன்று ஒரு காலத்தில
கஞ்ச கம்சனை அழிப்பதற்கு ஆமையா தேவகி வயிற்றில குழந்தையாக பிறந்து வளர்ந்து ஆயர்பாடியில அவதாரம் செய்து ஆமா நந்த கோனார் வீட்டில வளர்ந்ததுனால அந்த யசோதைக்கு கோனார் பிள்ளையா வளர்ந்ததுனால ஆடு மாடை பத்திக்கிட்டு அந்த சாதி வழக்கப்படி ஆமா ஆடு மாடுகளை பத்தி கொண்டு எம்பெருமான் ஒளிந்திருக்க கூடிய அந்த நந்தவன தோட்டத்துக்கு அருகே வந்தார். ஆமா வந்த களைப்பு தீர சீங்குழலை வாசித்தார். ஆமையா அந்த சீங்குழலை வாசிச்ச உடனே ஆமா இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அல்ல சிவன் ஆட ஆரம்பிச்சாரு. அரளி கொப்புகளுக்கு ஒளிஞ்சிருக்காரு சிவபெருமான். ஆமையா கேட்டுச்சு. ஆமா தித்தி மிதி மிதி மியன சிவனும் ஆடவ சிவனும் ஆடவ சிவனிருந்த அரளி கோப்பு சாந்து மாடுதே சிவனிருந்த அரளி கோப்பு சாந்து மாடுதே ஆதி சிவனும் ஆடவ ஏ சிவனோடில் அரளி கோப்பு மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பதே மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பதே தத்தரிகிட தரிகிட தாளம் போடுதே தத்தரிகிட தரிகிட தாளம் போடுதே நல்ல ஒத்த கொப்பதே ஏ தத்தரிகுணா தாளம் போடுதே ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பாத்திட அங்க அரண கண்டு மாயன் கேலி அணையும் கூறிட அரண கண்டு மாயன் கேலி அணையும் கூறிட சாமி ஓடி பாத்திட அணையும் கூறிட போடு 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 பார்த்தார் எம்பெருமான் கோபாலக்கண்ணன். மத்த கொப்பை ஆடாம அந்த ஒத்த கொப்பை மட்டும் ஆடுது. ஒளிஞ்சிருப்பாரோ அத்தான் தான் அதுல ஒளிஞ்சிருப்பாரோ என்று சொல்லி மச்சானோ மச்சான் கூப்பிடுதாரு. அரக்கன் தான் தன்னோட சொரூபத்தை மாத்தி கொண்டு வராருன்னு சொல்லி அரளி மூட்டுக்குள்ள அந்த ஒளிஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமான் ஏன் அறிவு கெட்ட வல்லரக்கா அத்தான் என்று சொல்லாதடா அத்தான் என்று சொல்லாத மச்சான் என்று சொல்லாதடா மானம் கெட்ட வல்லரக்கா அப்படி சொன்னார்ல. ஐயோ ஆமா அரக்கன் நினைச்சுக்கிட்டு சொல்லாரா நம்ம அத்தான் தான் இப்படி பேசுறாரோ அவர் வளப்பத்தை இப்ப சொல்லணும். இவர் வெளியில வரணுமானா ஆமா இவர் குட்டை உடைக்கணும் கூட இல்லன்னு சொல்லி என் பெருமாள் கோபால அந்த சிவபெருமான் செய்த லீலைகளை என் பெருமாள் என்ன சொன்னார் ஐயா? அந்த மைத்துனராகப்பட்ட கோபாலக்கண்ணன் எப்படி சொல்லுதார் தெரியுமா? எப்படி? அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா ஓ மச்சான் ஆடி நின்றவா ஆடி நின்றவா அரக்கனுக்கு தான் பயந்து அந்த அரக்கனுக்கு தான் பயந்து விளையாடி அரக்கனுக்கு தான் பயந்து அரளி ஒளிந்தவா கன்று மானை கையில் கரத்தில் ஆண்டவா கையில ஆண்டவா கன்று மானை கரத்தில் ஏந்தி கையில ஆண்டவா இந்த கண்ணன் பேச்சை காதில் அல்லலாடவா இந்த கண்ணன் பேச்சை காதில் அல்லலாடவா ஆதி கையில ஆண்டவோ அந்த கண்ணன் பாட்ட காதில் கேட்ட அல்லலாடவா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது இல்லையோ இல்லையோ அரளி மூட்டில் போய் ஒளிந்தது வெக்கம் இல்லையா இந்த அரளி மூட்டில் போய் ஒளிந்தது வெக்கம் இல்லையா அம்மா ரோசம் இல்லையோ அந்த அரளி மூட்டுகள் போய் ஒளிந்தது வெக்கம் இல்லையா
அப்படி எம்பெருமான் கோபாலக்கண்ணன் ஒருவருக்கு ஒருவரெல்லாம் கேலி செய்து அத்தான் சிவபெருமானை கேலி பேச ஆமையா அரக்கனுக்கு நம்ம வரம் கொடுத்ததுதானே தெரியும், வளப்பமெல்லாம் தெரியாதா? இது பேசினா நம்ம அத்தானாலதான் முடியும்னு சொல்லி ஆமா அந்த அந்த அரளி கொப்பை விட்டு கீழே இறங்கி வந்தார். பெருமாளை கண்ணால கண்டாரு. யோ மச்சான், இதான் பேசினரோ? நீங்க தான் பேசுனீங்களோ? ஆமா ஆமா நானாச்சு. ஆமா ஆணுக்கு ஆணுதான் அடி வாங்கினேன். ஆம்பளைக்கு ஆம்பளை அடிபட்டா மதுரையில பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்பால அடிபட்டு பாண்டிய மன்னனால பெரும்பால தான் அடிகள் பட்டேன். ஆயிரப்பாடியில பிறந்து வளர்ந்து உம்மா வளப்பத்தை சொன்னா வெள்ளி விடிஞ்சிருமா, புல்லும் பொறாவும் தண்ணி குடியாது. 10 மணிக்கு சாத்தா இருக்கணுமா? ஆமா ஆமா அப்படி என்று சொல்லி ஆமையா அவர் எப்படி சொல்லுதாரு? என்ன சொன்னாரு? ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, ஆடு மாடு மாய்த்து வந்தது வெக்கம் இல்லையா, ஆடு மாடு மேய்த்து வந்தது வெக்கம் இல்லையா, உமக்கு யார் ரோசம் இல்லையோ, யா ஆடு மாடு மேய்த்து வந்தது வெக்கம் இல்லையா, தயிர் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா, உமக்கு ரோசம் இல்லையா, யார் ரோசம் இல்லையோ, மத்தாள அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா, மத்தாள அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா, மாயவரே மைத்துனரே மானம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, மலைய பிடுங்கி கொடை பிடிச்சது வெக்கம் இல்லையா, மலைய பிடுங்கி கொடை வெக்கம் இல்லையா, யார் ரோசம் இல்லையோ, அப்படி அப்படியாகவே இருவேரும் ஒருவருக்கு ஒருவர் கேலி பேசிட. ஆமா அத்தான் என்ன இப்படியே நாம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அரக்கனை போய் சமாதானம் பண்ணணும். அரக்கனை போய் யாரு சமகாரம் பண்ணுவா? நான் போய் பண்ணிட்டு வரேன். நீங்க தான் போய் பண்ணணும். ஆடு மாடெல்லாம் ஒப்படைச்சு அப்ப ஆடு காடுகளை யார் பாத்துக்கிடுவா? ஆடு மாடை நானே மேய்ச்சி தொழில் அடைச்சுக்கிட்டேன். நீங்க மேய்ச்சீங்கன்னா ஆமா ஆடு மாடெல்லாம் களைஞ்சு ஓடிரும். ஆமையா நீங்களும் என்னை மாதிரி ஒரு சொரூபத்தை எடுக்கணும் சொல்லி ஆமா ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லி அச்சுதன் கோபாலக்கண்ணன் எம்பெருமானுக்கு கோணார் சொரூபத்தை கொடுத்து ஆமோ மச்சான் ஆடு மாடெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோங்க, கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். ஏதாச்சும் ஒண்ணு குறைஞ்சிச்சு ஏங்க விட மாட்டேன், 1க்கு 2 எனக்கு வேணும் ஆடு மாடு ஒப்படைச்சாரு. அப்படி என்று சொல்லி ஆமையா ஆண்டவன் எம்பெருமான் கோபாலக்கண்ணன் ஆமோ அவர் என்ன அவதாரம் எடுத்து அரக்கனை வலை முடிக்க எம்பது சொருவத்துல போனோம். ஆனால் அழிச்சவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்ல. பெண்ணால கெட்டவர் பேர் உலகிலே ரொம்ப உண்டு சொல்வார்களா? இந்திரன் கெட்டதும் பொன்னால, சந்திரன் கெட்டது பெண்ணால, வாலி கெட்டதும் பெண்ணால, வன ராவணன் கெட்டதும் பெண்ணால, கெட்டதும் பெண்ணால, துரியோதனன் கெட்டதும் பெண்ணால என்று சொல்லி ஆனால் பெண் சொருவம் எடுத்து ஆண்டவன் எப்படி பெண் சொருவம் எடுக்கிறார் தெரியுமா? பெருமாள் என்ன சொருவம்? எம்பெருமான் கோபாலக்கண்ணன் தன்னுடைய பெண் சொருபத்தை எப்படி எடுக்கிறார் தெரியுமா? எப்படி? கொண்டல் வாரணன் தன்னோடலை சொருபம் மாறிய என் பெருமா போடு போடு கொண்டல் வாரணன் தன்னோடலை சொருபம் மாறிய என் பெருமா கோசலையா வியாசமாரி கோசலையா வியாசமாரி கோலங்கொல்லுவாரோ யா கோசலையா அவரை கோலங்கொள் அண்டர்தில்லை ஆனந்தம் பாட என் பெருமா அச்சுதனோ செய்வார
அச்சுதனோ சாமி இச்சை பெற பெண் சொரூபமாக அச்சுதனா இச்சை பெற பெண் சொரூபமாற மண்பிரலும் கால்களே பீலி கட்டுவோமே பெருமாளுக்கு மயிலினையாக்கு மோதிரமோ மயிலினையா மோதிரமோ மாணிக்கத்தால் மயிலையா மாணிக்க தட்டால போடு போடு எடுத்தாரே ஒரு சோரமோ எம்பெருமான் கோபால பெண்ணுக்கான பெண்ணழகே பேட கொண்ட மயிலழ கண்ணுக்கான கண்ணழகே காது மூக்கு வடிவழை மூக்கழகா மொழியழகே முகத்தினோட திருவழகா செப்புக்குள் அடைத்து வை சேலவர்ண பட்டுடுத்தி சிமிழுக்குள் அடைத்து வைத்த கோலவர்ண பட்டுடுத்தி நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பட்டுடுத்தி பார்த்தவர்கள் தான் மயங்க பச்சை வர்ண பட்டுடுத்தி பொட்டிட்டு மையெழுதி புருவங்களும் மைதீட்டி கனகாம்பரம் சட்டை போட்டு காஞ்சி வர்ண பட்டுடுத்தி அண்ணன் நல்ல நடை நடந்து ஆசார கைகள் வீசி சின்ன நல்ல நடை நடந்து சிங்கார கைகள் வீசி தன்னழகு காணாதோ தன்னழகு காணாதோ தங்க நகை போட்டு தங்கனவா தன்னழகு காணாதென்று தங்க நகை போட்டு தங்க நகைகளாலே அலங்கரிக்கிறார் எம்பெருமான் கோபாலக்கண்ணன். அரக்கனை வத முடிக்க தங்கத்தால அலங்காரம் செய்து வருகிறார். பார்ப்பவர்கள் தான் மயங்க பஞ்சவர்ண பொட்டும் போட்டு அப்படி எம்பெருமான் ஆகிய கோபாலக்கண்ணன் ஆமையா தான் அழகு காணாதென்று தங்க நகை அள்ளி போட்டுக்கிட்டு தங்க நகைகளாலே அலங்கரிக்கார். அலங்காரம் செய்த அரக்க வருங்காட்டுக்குள்ள அவர் எப்படி அலங்காரம் தெரிகிறதுமா? எப்படி எப்படின்னா தலை சம்மங்கிரி எண்ணெய் இதே தலைவாறு சடைகள் பிள்ளையா தலையில சட குச்சி சட நாகம் ராக்கோடியா ராக்கோடியா தாளாம்புவா ராக்கோடியா தாளம்புவா ராக்கோடியா தாளாம்புவா காதுக்கு நல்ல கம்மல்களாம் கல்பதித்தம் சிமிக்கிகளா சிமிக்கிகளா உருட்டு தட்டு செவிட்டு தட்டு ஒல்ல பூ தட்டு விட்டா தட்டு விட்டா கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கெடியார சங்கிலியா கச்ச பெற மாலைகளா கச்ச பெற மாலைகளா அலங்கார தாயத்துடன் அலங்கார தாயத்துடனா கையதிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டன காப்பு விட்டா பட்டன காப்பு மிட்டா பட்டன காப்பு விட்டா 5 நல்ல விரல்களுக்கும் ஐவரண மோதிரமோ 10 நல்ல விரல்களுக்கும் பவுன் பதித்த மோதிரமா அவன் மோட்டார் நல்ல வளையலிட்டா மோட்டாரே வளையல் விட்டா காலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கி பிந்தாங்கி முந்தாங்கி பிந்தாங்கி கட்டுவமா பூடிகளா கட்டுவமா பூடிகளா இழுத்து சங்கிலி மாட்டினா இழுத்து சங்கிலி மாட்டினா கோலாணி பூட்டினா கோலாணி பூட்டினா இட்டால பழி முத்து சரப்பழி யாத்த சந்தன காப்பா அவளுக்கு இடுப்பில் ஒட்டியான் சிகப்பு இடுப்பில் ஒட்டியான் சிவப்பா யாரு செய்த வேலை யாரு செய்த வேலை மதுரை தட்டா செய்த வேலை இது மதுரை ரத்தின புதுக்கல் வேலை மாளாது சொல்ல மீளாரோ
மதுரை மேலாது மேலாது போடு 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 அவளோ தாலி தவிர பீலி முதலையா திங்கிட்டு டிக்கிட்டு மோகினியா மோகினியா தங்க தாலி அலங்கரித்தேயா அந்த மோகினிக்கு போடு 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 அவன் அரக்க வருங்காட்டுக்குள்ள ஆயர் நங்க வாராள பெண்ண கண்ட வல்லரக்க பேத கொண்ட வல்லரக்க மது குடித்த வண்ட போல் மதிமயங்கி நிக்க நீ யாரடிய பெண் கொடியிலோ எங்கிருந்து எங்க வந்த ஊரு என்ன வேறு என்ன ஒத்த வழி வந்ததானே உள்ளத உள்ளபாடியே உள்ளத உள்ளபாடியே அரக்கனிடம் பெண் சொருவம் எடுத்து அப்ப வழிமறிக்காரங்க அந்த அரக்க வரும் காட்டுக்குள்ள ஆயன் அங்க வாரா. ஆமா சுவாமி. பெண்ணை கண்ட வல்லரக்க மதிமயங்கி தன்னை மறந்து யாரு எவடன்னு கேட்கும் போது ஊரு என்ன பேரு என்ன விசாரிக்கா. நீ யாரு வன வேடுவனா? நீ வேடுவனா? ஏய் மோகினி. மோகினி வாடா போடா வன வேடுவனா? ஆமா ஆமா. ஒரு ஆம்பளை பார்த்து வாடா போடான்னு சொல்லலாமா? நீ அப்படிலாம் நீ சொல்லலாமா? நான் தான் பாதாள உலகத்தை அரக்கேன். நான் தான் இளவரசன் வல்லரக்க ராஜுதான். பவளக்கண்ணி புருஷன். ஆமா. வருங்கால வல்லரக்க மகா சக்கரவர்த்தியே நான் தான். வருங்கால சக்கரவர்த்தி இளவரசன் வல்லரக்க என்று சொன்னால் அண்ணா வல்லரக்கா. அரக்கா ஒத்தையில வாரவள உடம்பரப்பா என்னனும் தனியாக வாரவள உன் தங்கையா நினைக்கணும். என்னோட வளப்பத்தை சொன்னா வெள்ளி விடிஞ்சிரும். வெள்ளி பூக்காது. மணி 10 ஆச்சு வெள்ளி விடிஞ்சு போமா? விடிஞ்சிருமா? ஆமா. அப்படி என்று சொல்லி ஆமா அந்த மோகினி என்ன சொல்லுதா தெரியுமா? என்ன சொன்னார்? அண்ணே பிறந்தது மலையாளம் அரக்கா. பிறந்தது மலையாளம் வளர்ந்தது மலையாளம். மலையாள தேசத்தில மலையரசன் என்பவர்க்கு அக்காதங்க 8 பேரும் அருமையாக தந்தவண்ணோ. அக்காதங்க 8 பேரே மூத்ததொரு அக்காள காசியில வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கும் சாலாட்சிய கொடுத்திருக்கும். இரண்டாவது அக்காளே அரக்கா திருவண்ணாமலையில அண்ணாமலை நாதருக்கு அண்ணாமலையை கொடுத்திருக்கும். மூணாவது அக்காளே திருவண்ணாமலையில மூணாவது அக்காளே திருநெல்வேலி டவுனதிலே தில்லை மாநகரத்திலே நடராஜ பெருமானுக்கு சிவகாமிய கொடுத்திருக்கும். அதுக்கு இளையா அக்காளே சங்கரன் கோவிலில பூலவா சங்கருக்கு கோமதிய கொடுத்திருக்கும். அதுக்கு இளையா அக்காள ஆமா திருநெல்வேலி டவுனதில ஆமா நெல்லையப்ப சாஸ்திரிக்கு காந்திமதிய கொடுத்திருக்கும். ஏழாவது அக்காளே உச்சாலம் தன்னதிலே உச்சால நாதருக்கு புலல்வாய் மொழிய கொடுத்திருக்கும். எட்டாவது எட்டாவது எம்பேரு மோகினி பேரு மோகினியோ. போடு 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 போடு. அரக்கா அரக்கா அரக்கிருக்கா என்ன? நான் எட்டாவது மோகினி. எங்க அப்பனுக்கு மலையரசனுக்கு மலையாளத்துல நான் எட்டாவது பிறந்தமாவா மோகினியா பிறந்தேன். மலையாளத்து குட்டியானோ? மலையாளத்து பெண்குட்டியோ? மலையாளத்து பெண் குட்டியானோ? எந்த வரையுது? அப்படி என்று சொல்லி அவையா பகவானே நான் பூத்த நட்சத்திரம் என் புருஷனுக்கு ஆகாது. மாலை பூத்தது மன்னனுக்கு ஆகாது. நான் பிறந்த மாதமோ சித்திர. அப்பா சித்திர நட்சத்திரமோ மூல நட்சத்திரம். பேர் மட்டும் மாப்பிள்ள கிடைப்பாரா? எனக்கு யாரும் பொண்ணு கேட்டு வரல. என்ன யாருமே பெண்ணு கேட்டு வரல. அரக்கா ஆமா அரக்கிருக்கா இருக்கா. என்னோட அப்பா மலையரசன் ஆமா நான் கல்யாணம் முடியுதுன்னு சொல்லி வருத்தங்களை கொண்டு 56 அரச தேசர்களை போட்டாவளை என்கிட்ட காட்டினாரு. இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஆமா என்ன போட்டால பார்த்து சரின்னு சொன்னா காலு நொண்டி காது செவிடா இருந்தா எப்படி? மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஊம மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டாலும் வாக்கப்படலாம். ஆமா செவிட்டு மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட முடியுமா? ஆமா நான் பாட்டுல வாய் அசப்ப என்னட்டி வயதுன்னு சொல்லுவான். ஆமா 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 அப்படி என்று சொல்லி ஆமா 56 அரச தேசர்களையும் வர
வரச்சாங்க. கூட்டத்தோடு கூட்டமா வந்து அதுல ஒருத்தர் சொல்லாமலே வந்தாரு. எங்க அக்கா புரிஞ்ச மதுரை சொக்கா. அவர்தான் மதுரை சொக்கன். ஆமா. மை வச்சாரோ மாந்திரம் வச்சாரோ என்ன வச்சிருந்தாரோ தெரியலையே ஐயா. நான் போட்ட மாலை சொக்கம் கழுத்துல சொகுசா போய் விழுந்தது. ஆமா சுவாமி. 7 வண்டி சீதனத்தோட ஆமா எங்க அப்பா வீட்டுக்கு போனேன். நான் மதுரைக்கு போனேன். மதுரையில 4 வாசல் கோபுரம். ஆமா ஆமா. கீழக்கோட்டை வாசல்ல போய் வாசல்ல கால் எடுத்தா வச்சிருக்கேன். சொக்கம் கோட்டைக்குள்ள போயிட்டாரு. அங்க இருந்து ஒருத்தி கிளியோட வந்தா. எவட்டி சக்கர தீனு. அவதான் ஆமா. சொக்கம் மொண்டாட்டி மீனாட்சி. நான் என் புருஷனுக்கு நான் மூத்தோட அங்க இருக்கும்போது எப்படி அவ என்ன செஞ்சா? என்ன செய்தா? முடியத்தான பிடிக்காள, முக்குக்கு இழுக்காள, சடையத்தான பிடிக்காள, சடையத்தான் பிடித்தாள, சந்திக்கு இழுத்துட்டாளே. மோகினி சந்திக்கு இழுத்துட்டாளா. போடு போடு போடு. காசல்ல வச்சிருக்கேன். ஆமா. சாணி செமந்து வாழ்ந்தாலும் ஆமா சக்கராத்திக்கு போராட்டம் சக்கராத்தி போராட்டம் எனக்கு ஆகாது. தாலி அத்து போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அவ என் முடிய பிடிக்க, நான் அவன் முடிய பிடிக்க. இந்த சொக்கம் கேட்டாரா? என் புருஷன் கேட்டானா? கிழவன் கேட்டாரா? அவன் கெட்டின தாலி அங்கே அத்து போட்டுட்டு சொக்கம் கழுத்துல விட்டுட்டு எங்க அம்மா போட்ட சங்கிலியோட நான் தங்க நகையோடு நான் நடந்து வந்தேன். நான் பிறந்து விட போறேன். நான் ஒத்தையில கணவனோடு சண்டை போட்டு காட்டு வெளி போறேனே அரக்கா. புருஷனோடு சண்டை போட்டு நான் பிறந்த விடு போறேன். அண்ணனோட சண்டை போட்டு என் மாதா வீட்டுக்கு போறேன் அரக்கா. என்ன வழிமறிக்காத சண்டாள பாவி. ஒத்தையில வந்தா என்ன உடம்பரப்பா என்னனும். ஆமா. தனியா வந்தா தங்கன்னு என்னை நினைக்கணும் அரக்கா. ஆமாயா. ஏ மோகினி, ஏ மாயா மோகினி, என்னை உனக்கு பார்த்தோன்னு எனக்கு நிலகால நிக்க முடியல. ஆமா. வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு. வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு. மோகினி இதான் சமயம். ஏ வல்லரக்கா, ஏ அரக்கா, நான் உன் கூட வரணுமானா? எனக்கு சத்தியம் பண்ணணும். எங்க அம்மா எங்க அப்பா ஆமா என்னோட சொந்த பந்தம் ஆமையா என் பாய் குரு பாய் மாறு ஆமா நான் எல்லாரையும் விட்டுட்டு வரணும் அரக்கா. அத்தனை இழந்து நானும் பின்னால வரணும். கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆமா. மூத்த பொண்டாட்டி இருப்பா, மனைவி இருக்கா. எனக்கு அடுத்து என்ன மாதிரி அழகா இன்னொருத்தி வந்தானா என்ன செய்வ? என்ன செய்வ? என்ன செய்வ? மூத்த பொண்டாட்டி நீ என்ன செய்வ? என்னப்பா செய்வ? நீ கல்ல கேட்டு நீ கல்ல கட்டி கடந்து தள்ளுவியா? ஆமா. நீ அப்படிதான் மோகினி. ஆமா. உன் விதி என் கையால போகணும்னு ஆமா எழுதிருந்தா எழுதிருக்கு மனசுக்குள்ள நினைச்சிட்டு யாராலும் மாத்த முடியாது. அரக்கா, அரக்கா, நான் உன் கூட வரணும்னா சத்தியம் பண்ணணும். எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். என்ன சத்தியம் வேணும்? உன்னானை என்னானை உடையவன் தன்னானை என்று சொல்லி. ஆமோ. மூத்த பொண்டாட்டியோட முகம் திருப்பி பார்க்க மாட்டேன், மூத்த மனைவியை முகம் பார்த்து முழிக்க மாட்டேன், ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி. ஆமையா. 3 சுத்து சுத்தி தொண்டையில முண்டு விரல் எடுத்து எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கணும். முண்டு விரல் எடுத்து சிரசை சுத்தி நடு தொண்டையில வைக்கணுமா? அவளை தொட்டா எரிஞ்சிருவேன்னு சொல்லி சொன்னால. ஆமா. நாமளும் தொட்டா எரிஞ்சிருவோம்னு அவன் நினைச்சானா? இந்த தலைநாய் போன நினைக்கல சண்டாள வரக்கா. புராணங்கள் கற்றிருந்தும் புத்தி இழந்தான் வல்லரக்கன். ஆமோ. ஆய கலைகளை கத்திருந்தும் அறிவிழந்தான் வல்லரக்கன். ஆண்டவட அக்கினி மரத்தை தன்னை மறந்தா பெண்ணை கண்டாமலா? பெண்ணை பார்த்தோன்னே ஆமையா பேதை கொண்ட வல்லரக்கன் மதிய மயங்கினா. ஆமோ. அலை கடலிலே முழுங்கினா. முங்குனா நிமிந்தா. மோகினி கரையில நிப்பாட்டி அவனிக்கா முங்குனா நிமிந்தா 3 முங்கு போட்டான். தன் முண்டு விரல் எடுக்கா. மோகினி இருக்கா இல்லன்னு பாக்கா. எட்டி எட்டி பாக்கா. முங்குப்பா வல்லரக்கன் நல்லா குழி. அப்ப நான் சத்தியம் அழியும். அப்படி என்று சொல்லி ஆமா. முங்குனா நிமிந்தா 3 முங்கு போட்டான். முண்டு விரல் எடுக்கா. தன்னோட முண்டு விரலை எடுத்து சிரசை சுத்துதான். சிரச 3 சுத்து சுத்துதான். தொண்டையில வச்சுக்கிட்டு. ஆமையா. மோகினி, மோகினி, உன்னான என்னான ஆமையோ உடையவன் தன்னான என்று சொல்லி. ஆமையா. நான் உன் மூத்த மனைவிய முகம் திருப்பி பார்க்க மாட்டேன், ஆமா. கட்டின மனைவிய ஆமா. என்னைக்கு நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தொண்டையில வைத்த போது சுக்கு சுக்கா நொறுங்குதானே. வல்லரக்க ராட்சுதண்டா எரிந்ததோடு சாம்பலைத்தான் எம்பெருமான் கோபாலன் ஆதிவெள்ளி கைலாசம் அச்சுதனார் எடுத்து வந்து அரணாரிடம் கொடுத்தாலே பார்த்தாரே சிவபெருமான். ஏன் மச்சான், நான் கொடுத்த பிள்ளை என்ன அழிக்க முடியல, நான் கொடுத்த வரம் என்னால முடியல, எம்மால முடியாது, உங்களால எப்படி முடிஞ்சது? ஆமா. அப்படி என்று கேட்கும் போது ஆமா பெண்ண சொரூபம் எடுத்தேன், பேதை கொண்ட அரக்கனை அழிச்சேன். சமாரம் செஞ்ச. ஏன் மச்சான், அந்த சொரூபம்
உருவத்தை ஏன் முன்னாடி நீங்க இப்ப எடுக்கணும். ஆமா ஆமா. ஆண்டவன் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லி ஆமையா மீண்டும் பெண் சொரூபத்தை எடுத்தார். என் பெருமாள் எடுத்தார். ஆண்டவன் சிவபெருமானுக்கு மோகம் தாங்காமல் மோக லிஸ்ட் எது ஒழுக பூமியிலே விட்டால் பூலோகம் தாங்காது என்று சொல்லி எம்பெருமான் கோபாலன் என் பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம். ஆமையா. உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார். அவதாரம் செய்தாரே. பங்குனி புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார். ஆமா. அவர் பிறந்த கிரகணம் எப்படி இருக்கு தெரியுமா? என்னையா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் பவரண பஞ்சமி கடக. இந்த அரங்கேற்ற விழாவிற்கு காவிய தர்சினி அம்மா அவர்கள் சீரும் சிறப்போடு வில்லிசை ரொம்ப அருமையாக பாடினாங்க. அதாவது நான் கூட ஷார்ட்டாக முடிச்சிருவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் கதையை விரித்து கொண்டு போய் ரொம்ப சிறப்பாக பாடினார்கள். இவர்கள் பல்லாண்டு காலம் இந்த வில்லிசை கலையை எல்லோருக்கும் தெரியும் அளவிற்கு இவர்களைப் போல் பல வில்லிசை கலைகளை வளர வாழ்க வாழ்கென வளர்த்தி நமது சங்கத்தின் சார்பாக இவங்களை பழி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்போது நமது கிளப்பார் சங்கத்தின் அதாவது வில்லிசை மட்டுமல்ல, மகுடை சேர்க்கிறாங்க, மேலை சேர்க்கிறாங்க, மகுடை சேர்க்கிறாங்க. நமது வில்லிசையின் நமது சங்கத்தின் பொறுப்புகள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறது. நமது சங்கத்தின் அதாவது திருநங்கைகளுக்கு தன் உரிமை, அதாவது அந்த அம்மா பேர் சங்கரி, சங்கர்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க சங்கரி, அவங்க தான் தணிக்கை குழு உறுப்பினர். இதை மாதிரி ஏகப்பட்ட திருநங்கைகளுக்கு நமது சங்கத்தின் முழு பொறுப்பு கொடுத்திருக்கு. அனைவரும் பல்லாண்டு வாழ எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். இப்பொழுது எங்கள் சங்கத்தின் சார்பாக தென்காசி மாவட்ட திருநங்கைகளின் தலைவி அம்மா பன்னீர் செல்வி நாயக்கி அவர்களுக்கு இப்பொழுது நமது சங்கத்தின் துணை தலைவி அக்கா மாரியம்மாள் பொன்னடை போத்துவார். காவிய தர்ஷினி வில்லிசை அரங்கேற்றம் சார்பாக அவர்களுடைய தாயார் திருமதி பன்னீர்செல்வி நாயக் அவர்களுக்கும் தந்தை கார்த்திக் குமார் அவர்களுக்கும் பைனாஸ் உரிமையாளர் கார்த்திக் குமார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். ஜி காவிய தர்ஷினி அவர்களின் தந்தை மற்றும் தாய்க்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறது. திருமதி பன்னீர்செல்வி நாயக் மற்றும் கேபிஎஸ் பைனான்ஸ் உரிமையாளர் கார்த்திக் குமார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். கை தட்டுங்கடி. அடுத்ததாக வில்லிசை குருநாதர் பண்பொழி மாரியம்மாள் அவர்களுக்கு என்னுடைய சகோதரி ஜி காவிய தர்ஷினி பொன்னாடை போச்சு கௌரவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அண்ணன் முருகன் அவர்களுக்கு காவிய தர்ஷினி பொன்னாடை போச்சு கௌரவிக்கிறார். பேரு
நமது சங்கத்தின் தலைவர் டி ஜெகநாதன் அவர்கள் வில்லுப்பாட்டுக்கு சென்ற காரணத்தால் நமது வில்லு சங்கத்தின், அதாவது வில்லு சங்கம் மட்டும் நினைக்கப்படாது, நீங்க வில்லிசை, மகுடைசை, மேலைசை, மகுடைசை அனைத்து கலைகளுக்கும் நமது கிளப்பார் சங்கம் சொந்தம். சங்கத்தின் துணை தலைவி அக்கா மாரியம்மா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் கௌரவ தலைவி வல்லத்தை சேர்ந்த அக்கா மாரியம்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் கௌரவ தலைவி கொடிங்குறிச்சி மகேஷ் அக்கா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் கௌரவ தலைவி புஷ்பாமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் தணிக்கையாளர் அன்பு சகோதரி சங்கரி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சங்கர் என்ற சங்கிரி திருநங்கைகளின் தலைவி. அடுத்தபடியாக குறுங்காவனத்தை சேர்ந்த அம்மா திருமலை நாச்சியார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் பொருளாளர் அன்பு சகோதரர் எஸ் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக எஸ்பி என்று சொல்லக்கூடிய அவர் பேர் சுப்பிரமணிய வல்லத்தை சேர்ந்த புஷ்பாமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இருக்குமா தெரியும். அடுத்தபடியாக அன்பு சகோதரி ஜெயலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக அன்பு சகோதரி பம்பளியை சேர்ந்த அக்கா ஆர்மச்செலி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சொல்லியாச்சு. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சோபன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஹலோ, அதோட பண்பொழியை சேர்ந்த கூப்பிட்ட குரலுக்கு நம்மளை கூப்பிடலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் படுவாங்களே தவிர ஏன் கூப்பிடுதுன்னு கேட்க மாட்டாங்க. எங்கள் அண்ணே காளிமுத்து அவர்களும் எனது அண்ணி அருணாதேவி அவர்களையும் அழைக்கிறோம். பொன்னாடை போற்றப்படுகிறது. இப்பொழுது ஆறுமுக செல்வி போட்டாச்சா? ஆமா, பகவதி அம்மன் பண்பொழி பகவதி அம்மனுடைய கோவில் கோமரத்தார்கள். அடுத்தபடியாக அன்பு தம்பி பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக சிவாயம்புரத்தை சேர்ந்த செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அன்பு மருமகள், அதாவது சங்கத்தின் துணை தலைவி தவ புதல்வி
மருமகா சுதா அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக அன்பு சகோதரி சுப்பையாபுரத்தை சேர்ந்த இன்னும் அடுத்த அரங்கேற்றம் அங்கத்தான் இருக்கும் நினைக்கிறேன், பாண்டிச்செல்வி அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. வந்திருக்கா வல்லத்தை சேர்ந்த எங்களது அக்காளின் மருமகள் நந்து அடுத்த தலைமை பாடகர், அவருக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. வடக்கு வாவுகளத்தை சேர்ந்த பார்த்த சாரதி அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணாவி கணேசன் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. பனங்குடியை சேர்ந்த பேராசிரியர் அண்ணா ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. குருளாம்பரியை சேர்ந்த அன்பு சகோதரர் விக்னேசன் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. தம்பி இனியன் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக கிளப்பாறை சேர்ந்த குட்டி அண்ணாச்சி பையன் கொடை வித்துவான், எங்க இருந்தாலும் வர முடியாது, கேட்டுக்கொள்கிறோம். வேமநல்லூரை சேர்ந்த அன்பு சகோதரர் கணேசன்னார் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிளப்பூரை சேர்ந்த ஒரு முருக பக்தர், எப்பவும் ஒரு பச்சை வெட்டியோடு தான் அலைவாரு, சண்முக அண்ணாச்சி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. சூப்பரா பேசிய என் அருமை சகோதரர் சோடலை அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்தபடியாக நமது கிளப்பூரை சேர்ந்த ஈடிப்பு சேனல், அதாவது புதுசாக உருவாக்கி இருக்காரு, யாருக்கும் தெரியல, நான் தான் சொன்னேன், ஏன் மாரியம்மா கிட்ட சொல்லுமையா, எங்க போனாலும் அரங்கத்தை கூப்பிடுவான்னு சொன்னேன். யூடியூப் சேனல் இசைத்தூர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. சொன்னமுலா நான் சம்பளம் நினைச்சு வாரோம், எப்பவுமே இவர் பச்சையா தான் இருப்பாரு, இவர் மனசு பச்சை தான். கிளைப்பூரை சேர்ந்த உச்சி அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. ஏந்தலூர் கார்த்தி அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக கோயில்பட்டியை சேர்ந்த அன்பு சகோதரர் முனியேஸ்வரன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. தேன்பொத்தை அடுத்தபடியாக எசைக்கும் கோயில் பூசாரி ஐயா, அவர் பேர் என்ன பெருமா, எசைக்கும் கோயில் பூசாரி ஐயா அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. காலசாமி தானோ, இருக்கட்டும், எந்த சாமிலாம் அவர் தான். அடுத்தபடியாக முளப்பாத்தி சதீஷ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. மார்த்தூரை சேர்ந்த அன்பு தம்பி சமையல் மாஸ்டரும் முளப்பாத்தியில பெரிய வித்துவான் மணி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. ஆமா, வெள்ளி சைக்கிளைஞர்கள், அதாவது நமக்கு 340 உறுப்பினர்கள் நம்ம சங்கத்தில் இருக்காங்க. யாராவது யார் யாரும் எங்களுக்கு தெரியாது, யாராவது விடுபட்டா நீங்க முன்னால வாங்க, முன்னால வந்து உங்க பேரை பார்த்துருவோம் நாங்க. அப்புறம் எங்களை சொல்லலாம் உங்களை சொல்லக்கூடாது. அதனால 320 உறுப்பினர் நம்ம சங்கத்தில் இருக்காங்க, அனைவரும் நீங்க முன்னால வாங்க. தம்பி கடாவத்தியை சேர்ந்த அன்பு தம்பி லட்சுமணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது.
தெரியும். ஏன்னா 340 உறுப்பினர் இருக்காங்க, யார் நமக்கு தெரியாது. அதனால முன்னால வந்தா தெரியும். அடுத்தபடியாக சுரண்டை ரோஸ் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. வெள்ளிசை அடிமேளத்தோடு சொல்லிக் கொடுத்த என் அன்பு சொந்தங்கள் இருக்கு. இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. கருணா அன்பு மருமகன் கருணா அவர்களுக்கு செல்லலாம். அடுத்தபடியாக யாழி டிவி உரிமையாளர் அன்பு சகோதரர் அண்ணா ஆர்மச்சாமி அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. கடையநல்லூர் துணை பாடகி தலைமை பாடகி சாந்தி அவர்களுக்கு முத அரங்கத்தை அந்த அம்மா தான், சாந்தி அம்மா. அவங்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. சாந்தி அம்மா அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. தட்டுக்குமா கையா. அடுத்தபடியாக ஆரம்பிச்ச படைச்சா மக்கள் செல்வன். நமது செல்வம் தான் மக்கள் செல்வம். ஆள் கட்டியா இருக்க நினைக்காங்க, அவர் மூளை பெரிய மூளை. ஆமா, நம்மளெல்லாம் உலகத்துக்கே தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக நமது அண்ணன் சித்தி டிவி மேகநாதன், அவர் பேர் மேகநாதன். இந்திரஜத்துன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் கல்லரு, பெரிய ஆளு. ஆமா ஆமா, விஜயகாந்த் இல்லம்மா, ஏன் ராவணனுடன் பையன் அவர் இந்திரஜத்து. லேஸ்பட்ட ஆள் கிடையாது. லட்சுமி ஸ்ரீ லட்சுமி சேனல் டிவி உரிமையாளருக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. எங்களது அக்களின் சமந்தாரியாகப்பட்ட தொடர்ச்சி அம்மா அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. என்ன டிவி? சித்தி டிவி தானே? சித்தி டிவி ஊழியர் தம்பி, உங்க பேரை சொல்லுங்க. ரவி அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. என் தங்கச்சிக்கா வேமனூர் கணேசன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுது. நீங்க உங்களுக்கு போட்ட பொன்னாடத்தை ஹேண்ட பட்டு வாங்க. அடுத்தபடியாக பம்பளி சீமை டிவி சேனல் யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா கரண் அவர்களுக்கு இப்போது நம்ம சங்கத்தின் துணை தலைவி அக்கா பொன்னடை போத்துவார். மரியம் அவர்கள் நீங்க போடுங்க. அப்படியா? அப்ப அதான் பேரப்பிள்ளை தான் நீங்க போத்தணும். சும்மா எடுக்கப்படாது, எல்லாம் நல்லா எடுக்கணும். அங்க பாரு. மக்கள் செல்வம். ஆனா மக்கள் செல்வம் தலைவர் வரந்தாலும் இவர் தான் ரிமோட்டு. அண்ணன் உரிமையாளர் பேர் என்ன பேரு? அது கேமராமேன் என்ன பேரு? இளையராஜா அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. வாங்க போட்டு ஒளி
நான் வரேன். ஒளி அண்ட் ஒளி பார்க்க பார்க்க, அதாவது பார்க்க பார்க்க இன்பமாவது பாவநாசம், குளிக்க குளிக்க இன்பமானது குற்றாலம். குற்றாலம் அதே மாதிரி கேட்க கேட்க இனிமையானது என்ன ஆர்கே ஆடியோஸ். அருமையாக நல்ல நீட்டா வச்சிருந்தாரு, ஒரு உசில் கூட அடிக்கல. சில இடத்துல 50 ஆம்பிள்பார் அனுப்பி அடிக்கிருப்பாங்க, ஆனா உசில் அடிக்க சூப்பரா வச்சிருந்தாரு. தம்பி மருத்துவர் மணி டெக்கரேஷன் அருமையான முறையில் டெக்கரேஷன் செய்து தந்த அன்பு சகோதரர் சகோதரி யாரு சந்திரலேகா அம்மா அவர்களை வருக வரவேற்கிறோம். அடுத்தபடியாக தேன்பத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் அருணோர்களுக்கு புனடை பொத்தப்படுகிறது. குற்றாலம் குடியிருப்பு தேன்பத்தன் தெரியாம சொல்லிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடியிருப்பை சேர்ந்த எந்த ஊர்னாலும் சேர்ந்த குடியிருப்புல இருக்காரு. டெக்கரேஷன். அடுத்தபடியாக சுபா அவர்களுக்கு எல்லாம் மக்கள் செல்வம் ஆளுதான். அவர் 50 ஆளை கூட இறக்கிட்டாரு. ஆமா போட்டாச்சு. தென்காசி மாவட்ட திருநங்கைகள் சார்பாக, அதாவது திருநங்கை சங்கத்தின் சார்பாக அம்மா புஷ்பாஸ்ரீ அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் வில்லிசை சங்கத்தின் துணை தலைவி அக்கா மாரியம்மா அவர்கள் புனடை போத்துவார். தென்காசி மாவட்டம் திருநங்கைகள் அனைத்து திருநங்கைகளுக்குமே மனமார்ந்த நன்றி. உங்கள் எல்லாவது சார்பாக நான் பாட்டிக்கு போடணும். பாட்டி ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க உடம்பு சரியில்லைன்னு, அது சார்பாக நான் புஷ்பா கொடுக்குறேன். அனைவர்களுக்கும் நன்றி. எல்லாரும் ஆதரவு தர வேண்டும். அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஹலோ, வல்லத்தை சேர்ந்த ராமலட்சுமி அவர்களை மேடை முன்பாக அழைக்கிறோம். கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சுடர் அவர்களுக்கு இப்பொழுது புனடை பொத்தப்படுகிறது. முளப்பாரி. ஆனா இந்த அரங்கத்திலாம் பார்த்து முளை போடுறவங்க இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு சொல்லி, முளப்பாரி. எனக்கு இந்த சங்கரம்மா தான் தெரியும் முளை போடுறது யாருன்ட்டு. இவ்வளவு ஆள் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. அடுத்தபடியாக மேலகரத்தை சேர்ந்த ஐயா இசைக்கு அவர்களுக்கு இப்பொழுது புனடை போத்தப்படுகிறது. வாங்க, சும்மா வாங்க. குடியிருப்பை சேர்ந்த ஐயா முத்துக்குமார் அவர்களுக்கு புனடை போத்தப்படுகிறது. குடியிருப்பை சேர்ந்த ஐயா முத்துக்குமார் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக நன்னகரத்தை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா நாட்டாமை கோயிலுக்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நன்னகரை சேர்ந்த ஐயா நாட்டாமை அவர்கள் கோயிலுக்குள் வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தல வீரமணி அண்ணாச்சி அவர்களுக்கு பிரஸ் வீரமணி அண்ணாச்சிக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. விசில் பத்திரிகை உரிமையாளர் அண்ணாச்சிக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அருஞ்சுவை தேநீர் விருது வழங்கிய அன்னார் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்மையோடு கட்டிக்கலாம். உங்க பெயர் தெரியாது. அருஞ்சுவை தேநீர் விருது வழங்கிய அன்னார் உடனடியாக, உங்க பெயர் தெரியாது, பெயர் தெரிஞ்சா உடனே சொல்லிடுவோம். வாங்க. ஆறுமோன் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அந்த அம்மா அப்படி பாருங்க. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் துணைத் தலைவி அக்கா மாரியம் அவர்களுக்கு அவர்களுடைய சிஷ்ய பிள்ளை காவிய தர்சினி அவர்கள் இப்பொழுது பொன்னடை போத்துவார். அடுத்தபடியாக அன்பு சகோதரர் எங்க அண்ணாச்சி மாரியம்மக்கா தலைவராக இருந்தாலும் ஏக்குதை விரதம் முருகண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்துவார். அடுத்தபடியாக தாள வித்துவான். கோபமே பட முடியாது, எதுனாலும் கோபப்பட முடியாது, ஒரே சிரிப்பு தான். கருப்பையா அண்ணாச்சி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. எதுனாலும் சிரிக்கத்தான் செய்வார், வயதாலும் சிரிப்பாரு. பானா கருப்பையா அண்ணாச்சி அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்தபடியாக உடுக்கு மாடசாமி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. அம்மாளை பெருமைப்படுத்த. அடுத்தபடியாக அருமை மருமகன் சுப்ராஜ் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக தாளம் உடுக்கு கொடம் வித்துவான் ஐயப்பவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. மருமகன் கரண் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. வாங்க ஐயா, ஒரே சிரிப்பு தான், எப்பவும் சிரிப்பு தான். அடுத்தபடியாக நமது சுதாவின் கணவர் மணி அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அனைவருக்கும் இந்த அரங்கேற்ற விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கலை சொந்தங்களுக்கும் எங்களது கிளப்பவர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையாக சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிய
திருநங்கைகளிற்கு எங்களது கிளப்பவரி சங்கத்தின் சார்பாக மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக எங்களது கிளப்பவர் சங்கம் திருநங்கைகளுக்காக எப்பவும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் என்பதை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்துகிறோம். கிளப்பவர் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு திருநங்கை தான் ரொம்ப சப்போர்ட்டு. ஆனால் அந்த திருநங்கைகளுக்கு எங்களது கிளப்பவர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் வருவோம். அடுத்தபடியாக வில்லிசை மகுடைசை வில்லிசை மகுடைசை பெண்கள்லாம் நீங்க ஒரு செட்டா போட்டோ எடுங்க. அடுத்தபடியாக ஆம்பெல்லாம் ஒரு செட்டா போட்டோ எடுக்கணும். இது மாரியம்மக்கா சொல்லிருக்காங்க. வாங்க திருநங்கெல்லாம் மொத்தம் அந்த மாரியம்மா கூட வந்து போட்டோ எடுங்க வாங்க. குற்றாலம் காவல் நிலையத்தை சார்ந்த அன்பு சகோதரி மகேஷ் மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜி காவிய தர்ஷினி நினைவாக ஒரு பொன்னாடு வர சொல்லுடி. வாங்க மேடம், வாங்க மேடம், வாங்க. ஒன்று கொண்டு போய் கொடுத்துரு. ரசிகனை ரசிக்கும் தலைவா